பிறை சம்பந்தமான குழப்பம் ஏற்பட்டு இறுதி நேரம் வரை முடிவெடுக்க முடியாமல் போனால், அந்த நாளில பெருநாள் என்றும் பெருநாளையும் கொண்டாடாம, ரமலானுடைய 30ஆம் நாள்னு சொல்லி கணக்கிட்டு, ரமலானுடைய நோன்பும் வைக்காம, அப்படியே அத விட்டுட்டு, அந்த நாள விட்டுட்டு, அதற்கு அடுத்த நாள்ல பெருநாள் கொண்டாடுவதற்கு மார்க்கத்தில ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறீங்க. கேள்வி எண் 2334. இந்த மாரி செயல்படுவதற்கு திருமதியினுடைய 686ஆம் இலக்கத்தில உள்ள ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டுறீங்க. எனவே இந்த ஹதீஸ் வந்துட்டு சரியானது தானா? அதனுடைய கருத்து என்னங்கிறதும் பார்ப்போம். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக இடம்பெற்றிருக்கு. மன் சாமல் யௌமல்லதி யஷுக்கு ஃபிஹி நாசு ஃபக்கத் அஸா அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் சந்தேகத்துக்குரிய நாளில், அதாவது பெருநாளா அல்லது ரமலானுடைய இறுதி நாள் 30ஆம் நாளா அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்குரிய நாள்ல வந்துட்டு நோன்பு நோற்கிறாரோ, அவர் வந்து நபி அவர்களுக்கு மாறு செய்து விட்டார் அப்படிங்கிறது தான் கருத்து. அப்போ இந்த ஹதீஸ் வந்து நசாயில, அபூதாவுதுல, தாரிமி, இப்னு மாஜா போன்ற நூற்கள்லயே உண்டு. சிறிய வாசக மாறுதல் இருந்தாலும் கருத்து இதுதான். இப்போ இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக வந்துட்டு சரியானதாக நெறைய பேர் பரப்புறாங்க. முதல்ல இது அறிவிப்பாளர் தொடர் நம்ம கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதில வந்து குறிப்பா 2 அறிவிப்பாளர் இடம்பெறாங்க. அம்ர் இப்னு கைஸ் என்பவர், அபூ இஸ்ஹாக் என்பவர். இவங்க 2 பேருமே நம்பகமானவர்கள் தான். பிரச்சனை இல்ல. ஆனா அபூ இஸ்ஹாக் என்பவர் வந்துட்டு முதுமையில அவருக்கு ஒரு மனப்பிறழ்வு, ஒரு மனக்குழப்பத்திற்கு ஆளாயிட்டார். இதை வந்து ஹதீஸ் கலை அறிஞர்களே தெளிவுபடுத்துறாங்க. அப்போ இவர் வழியாக அவர் இளமையில் அறிவிச்சிருந்தாருன்னா, அவருடைய ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்வாங்க ஹதீஸ் கலை அறிஞர்கள். ஆனா, அதே சமயம் அவர் வந்து முதுமையில அறிவிச்சார் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெளிவாக்கப்பட்டிருந்தாலும் சரி, எப்போ அவர்ட்டருந்து ஒருத்தர் செவியேற்றார் அப்படின்ட்டு தெளிவுபடுத்தப்படாம இருந்தாலும் சரி, அப்போ அந்த நேரத்தில அந்த ஹதீஸ் ஏற்கப்படாது. அது பலகீனம்னு தான் கருதப்படும். இந்த குறிப்பிட்ட ஹதீஸ்ல அம்ர் இப்னு கைஸ் என்பவர் தான் என்ன செய்றாங்க, இந்த அபூ இஸ்ஹாக்கிடமிருந்து கேட்டு அறிவிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது, இவங்க 2 பேருக்குள்ள எப்போ அந்த மீட்டிங், அந்த தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத விளக்கும் பொழுதும், ஹதீஸ் கலைஞர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னாக்கா, இவர் முதுமை வயசுல, அபூ இஸ்ஹாக் என்பவருடைய முதுமை வயசுல தான் வந்து அம்ர் இப்னு கைஸ் சந்திச்சாரு அப்படிங்கிறதும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்க காரணத்தினால, இஸ்னாத் தைஃப், இது வந்து பலஹீனமான ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக வந்து இன்னொன்னு என்னன்னா, கருத்து ரீதியாக இந்த நம்ம வந்துட்டு அணுக கடமைப்பட்டிருக்கிறோம். இது கருத்து என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அப்ப இஸ்லாமிய மா மார்க்கத்தில ஒரு மாதத்தினுடைய எண்ணிக்கைங்கிறது 29ஆ இருக்கும் அல்லது 30ஆ இருக்கும். 28ஆ இருக்காது. அப்போ 29 நாட்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்திலும் கன்ஃபார்ம். 29ங்கிறது ஒவ்வொரு மாதத்திலயும் உண்டு. இதில மாற்று கருத்தே கிடையாது. சந்தேகத்திற்கே இடமில்லாத நாள். அப்ப பிறைய நம்ம எப்ப பார்ப்போம்? 29வது நாள் அந்த மக்ரிப் முடியுது அப்படிங்கும் பொழுது தான் மக்ரிப் தொழுதுட்டு என்ன செய்வோம்? மக்ரிப் நேரத்தில நாம வந்துட்டு பிறைய பார்ப்போம். பிறை வந்துட்டு கண்ணுக்கு தென்பட்டுருச்சு அப்படின்னா என்ன செஞ்சுருவோம்? அடுத்த மாசம் ஆரம்பிச்சிருச்சு. சரி, இந்த ரமலான பத்தி பேசுறோம் அப்படிங்கிறனால, பெருநாள் ஷவ்வாலினுடைய முதல் நாள் அப்படின்னு கணக்கிட்டு என்ன செஞ்சுருவோம்? பிறை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி பெருநாள்னு கொண்டாடிருவோம். அப்படி இல்ல அப்படின்னு என்ன செய்வோம்? இல்ல, இது ரமலானுடைய அ அதாவது பிறை வந்துட்டு தென்படல அப்படின்னாக்கா, இது ரமலானுடைய 30ஆம் நாள் அப்படின்னு சொல்லி நோன்பு வச்சுருவோம். இதுதான் வந்துட்டு இயல்பு. இப்படிதான் செயல்பட முடியும். ஆனா, இது சந்தேகத்திற்குரிய நாள் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, ஒரு சந்தேகத்திற்குரிய நாள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கா? கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டுருக்கோம். பல நாட்களாக இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டாலும், சந்தேகத்திற்கு ஒரு நாளே சந்தேகத்திற்குரிய நாளா மாறிருமா? இப்ப மக்ரிப்ன்னு ஒரு ஒரு 6:30 மணிக்கு ஒருத்தவங்க பிறை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 7:30, 8:30, 9:30, 10:02 வைங்களேன். அதுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிரும்ல. ஒரு சில மணி நேரங்கள்ல தான உங்களுக்கு வந்துட்டு தகவல் கிடைக்க பெறாம இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில, அல்லது சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும், அந்த ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அ ம அதாவது அடுத்த மாசம் ஆரம்பிச்சிருச்சா? அல்லது இதே மாசத்தினுடைய இறுதி நாளா? அப்படிங்கிற ஒரு குழப்பம், ஒரு சந்தேகம்ங்கிறது நிலவும். எப்போ அது வந்துட்டு சில மணி நேரங்கள தாண்டிருதோ, அல்லது சில நிமிடங்கள், சில சமயங்கள்ல சில மணி நேரங்கள், அந்த மாரி தாண்டி விட்டதோ, அப்போ நமக்கு வந்து தெளிவு கெடைச்சிரும். இது வந்து இந்த மாசத்தினுடைய 30வது நாள் இருக்கு. 30வது நாள் என்றோ, அடுத்த மாசத்தினுடைய முதல் நாளோ என்றோ நம்மளுக்கு தெளிவு ஆயிரும். அப்போ ஒரு ஒட்டுமொத்த நாள எப்படி நீங்க போய் சந்தேகத்திற்கு நாள்ன்னு சொல்லுவீங்க? சரி, இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இதையே நம்ம கவனத்துல கொள்வோம். என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல சந்தேகத்துக்குரிய நாள்ன்னு ஒண்ணு இருந்திருக்குமான்னு யோசிங்க. ஏன்னா, இன்னைக்கு நாம இது எப்படி யோசிக்கிறோம்னா, இன்னைக்கு வந்துட்டு இன்டர்நெட்டு, ஃபோனு அப்படின்னு இருக்கறனால வந்துட்டு தகவல் வருது. ஒருத்தர் அந்த தகவல ஏத்துக்கிறாரு, ஒருத்தர் தகவல் ஏற்றுக்காம மறுக்கிறாரு. ஆ 1008 சர்ச்சைய கிளப்புறாங்க. இப்படிலாங்கிறது இன்னைக்கு நமக்கு நடக்குது. இது எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுக்கிட்டு, நபி ஸல்லல்லாஹு காலத்துக்கே போய் இந்த ஹதீஸ் சொல்லும் பொழுது நிலை எப்படி இருக்கு? எப்படி அது புரிந்து கொள்ள முடியும்? அப்படிங்கிறத நம்ம கவனிச்சோம்னா, இதுல வந்துட்டு தெளிவான ஒரு முடிவு எடுத்துறலாம். இப்ப நபி ஸல்லல்லாஹு காலத்துல 29வது நாள் வந்துட்டு ரமலானுடைய 29வது நாள் இந்த மக்ரிப்.
நம்ம முடிய பெறுது பிறை பார்க்கக்கூடிய ஒரு நாள் வருதுன்னு வைங்க. அப்போ வந்துட்டு பிறை பார்ப்பாங்க. பார்த்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எங்கேயும் தகவல் கிடைக்குது அப்படின்ட்டு ஒரு தகவல் கிடைக்கும். இப்ப அதாவது பிறை தெரிஞ்சுச்சு அப்படின்ட்டு தகவல் கிடைக்கும். அல்லது இல்ல யார் கண்ணுக்கும் தென்படல உனக்கு கிடைக்கும். அப்போ தூங்க போம்பொழுது எல்லாத்துக்கும் தெளிவா இருக்கும். என்னன்ட்டு இது வந்து நம்ம காலையில வந்துட்டு நோன்பா? அதாவது இந்த மாதத்தினுடைய 30ஆம் நோன்பா? அல்லது அடுத்த மாதத்தினுடைய முதல் நாளா? ஷவ்வாலினுடைய 1 அப்படிங்கிறது தெளிவு இருக்கும். யாருக்கு சந்தேகம் ஏற்படும்? எப்படி சந்தேகம் ஏற்பட்டுரும்? ஒருத்தர் தூங்க போகக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு காலத்துல தெளிவு ஏற்பட்டுருமே. அவங்க அவங்க இப்ப கடைசி நேரம் வரைக்கும் என்ன ஆயிரும்? ஓ! சரி இன்னைக்கு வந்துட்டு பார்க்கப்பட்ட தகவல் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னா, ஓகே. நாளைக்கு வந்துட்டு அ வ நோன்பு பெருநாள்ன்னு டிசைட் பண்ணிருவாங்க. இல்ல யாருக்குமே கண்ணுக்கு தென்படல அப்படின்னாக்கா, அவங்க என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு நோன்புன்னு சொல்லி நோன்பு வந்துட்டு வச்சுருவாங்க. அப்ப எங்க சந்தேகத்திற்கு நாளுன்ட்டு எங்க இருக்கு? அப்படி ஒரு நாளே கிடையாது. சந்தேகத்திற்குரிய சில மணி நேரங்கள்ன்று வேணா அதிகபட்சமா சொல்லலாம். அப்போ அல்லது தகவல் கிடைக்கப்பெறாத சில மணி நேரங்கள் அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர, ஒரு நாளையவே சந்தேகத்திற்கு நாள்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ சந்தேகத்திற்குரிய நாள் என்பதே கிடையாது என்பதை தான் நம்ம என்ன செய்யணும்? கவனத்துல கொள்ளணும். அதேபோல 2லயுமே சேர்க்காத மாரி ஒரு நாளுங்கிறது இஸ்லாத்துல உண்டா? ஒரு நாளுனா குறிப்பிட்ட ஒரு மாதத்துல இணைச்சிரணும். அதாவது ரமலானுடைய 30ன்னு நீங்க வந்துட்டு ஒரு நாள சேர்த்துறணும். அல்லது ஷவ்வாலினுடைய முதல்ன்னு சேர்த்துறணும். 2க்குமே இல்லாம ஒரு நாள தனியா பிச்சுக்கிட்டு போய் நம்ம ஒரு நடுவுல வைக்க முடியுமா? அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கா? கிடையாது. அப்ப சந்தேகத்திற்குரிய ஒரு நாள் என்பதே வந்து கருத்து ரீதியாகவும் இது வந்துட்டு அ தவறானது அப்படிங்கிறதும் தெரியுது. இதிலிருந்தே இந்த ஹதீஸ் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட இட்டுக்கட்டப்பட்ட ஒரு நிலையில தான் வைக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு காலத்துல வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு நிலையே ஏற்படாது. இன்னைக்கும் நம்மளுக்கு ஏற்படாது. ஆனா இன்னைக்கும் கூட என்ன மாரி சும்மா வாதம் வைக்கலாம். ஃபித்னா ஏற்படுது. அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்கன்ட்டுலாம். ஆனா நபி ஸல்லல்லாஹு காலத்துல அந்த மாரி இருந்துச்சா? கிடையாது. எல்லாம் தெளிவா தான் இருப்பாங்க. தூங்க போகிற நேரத்துல, நாளைக்கு சஹரா சந்தேகமா சஹரா, சஹர் இல்லையா அப்படின்ட்டு சந்தேகத்திலேயே இருப்பாங்களா? அப்படி கிடையாது. ஒரு நிலைங்கிறது ஏற்பட்டுரும். எனவே சந்தேகத்திற்குரிய நாள் அப்படிங்கிறதே வந்துட்டு கிடையாது. சில மணி நேரங்கள் அப்படிங்கிறத இருக்குங்கிறனால, நாம வந்து இந்த ஒரு கான்செப்ட்டே இல்ல. அப்போ இன்னும் ஆனா நீங்க குறிப்பிடுவதை போல நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி பிறையினுடைய தகவல் கிடைச்ச பிறகு முடிவெடுக்க முடியாம என்ன செய்றாங்கன்னா, அ அந்த குறிப்பிட்ட ஒரு நாள்ல வந்து நோன்பையும் வைக்காம அதேபோல பெருநாளையும் கொண்டாடாம இருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு ரொம்ப டேஞ்சரான ஒரு நிலையில இருக்கிறாங்க. இந்த மாரி செயல்படுவதற்கு தான் நமக்கு வந்து மார்க்கத்தில வந்துட்டு தடை இருக்குன்னு சொல்லணும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில ஒரு பிறை பார்க்கப்பட்ட தகவல் வந்துட்டு சில மணி நேரங்கள்ல வரலாம். அல்லது சில தாமதமாக வரலாம். நடுவுல ஃபித்னாக்கள்லாம் நடைபெற்றிருக்கலாம். இந்த மாரி இருந்தாலும், பிறை பார்த்த தகவல் நமக்கு அடைஞ்சிடுதுல்ல. நமக்கு கிடைச்ச உடனேயே நாம் என்ன செய்யணும்? நம்மால முடிந்த வரைக்கும் அவர் அங்க இருக்கக்கூடிய நபர் யார் பார்த்தாங்களோ அவரோ, அல்லது அந்த ஊர்ல இருக்க எப்படியாவது தொடர்பு மேற்கொண்டு, நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நாம முயற்சி செய்து, அந்த தகவல் வந்துட்டு சரியா இருக்கா? அப்படிங்கிறத வந்துட்டு ஊர்ஜிதப்படுத்தணும். அது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கே. இன்னைக்கு எங்க பிறை பார்த்தாலும் அதனுடைய வீடியோ வந்துருதே. நான் பார்த்தேன். அல்லாஹ்வின் சாட்சியமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. பொய் சாட்சியம் மாதிரி நம்மளுக்கு தெரியல. அவர் வந்து எந்த திசையை நோக்கி பிறை தெரிஞ்சதா சொல்றாரோ, அந்த திசையில தான் பிறை தெரியும்ன்ருக்கு. பிறை டைமிங் எந்த டைம்குள்ள தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அந்த டைம்ல தான் பார்த்துருக்கிறாரு. எல்லாமே வந்துட்டு இந்த மாரி வெளிப்பாடிலிருந்து பார்க்கும் பொழுது, நம்ம ஆய்வு செய்த வகையில சரியா இருக்கு அப்படின்னா, அவர் பொய்யே சொல்லியிருந்தாலும் சரி, நம்ம வந்துட்டு என்ன செய்ய மாட்டோம். நம்ம அல்லாஹ்விடத்துல குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம். வெளிப்படையிலிருந்து பார்க்கிறோம். நம்மளுடைய அறிவுக்கு உட்பட்டு சிந்திக்கிறோம். சிந்திக்கும் பொழுது, ஆமா இவரு பார்த்தேன்னு சொல்றாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுருவோம், பெருநாள்னு சொல்லி முடிவெடுத்துற வேண்டியது. அப்படி இல்லையா, எங்கிருந்துமே செய்தி வரல, எல்லா ஜமாத்துகளும் வந்துட்டு தென்படல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா, அதற்கேற்ப செயல்பட்டுற வேண்டியது. அப்புறம் இதுல என்னத்த போய் நம்ம வந்து குழப்பம், நம்ம ஒ இ இ ஒருத்தர் வந்துட்டு குழப்பம்ங்கிறது எதுல ஏற்படலாம்? நம்ம இன்றைய காலத்துல ஒருத்தர் பிறை பார்த்ததா சொல்றாருன்னா, அந்த விஷயத்துல ஆய்வு செய்வதுல, என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறதுல வேணா நம்ம கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படலாமே தவிர, ஏன்னா இன்னைக்கு எல்லாமே வந்துட்டு WhatsAppல, Facebookல அதுல இதுல எல்லாம் கிடைச்சிருதுங்கிறனால, அது குறித்து அவரு சொ அவரு வந்துட்டு யார் பிறை பார்த்ததா சொல்றாரோ, அவருடைய பேச்சை நம்ம ஆய்வு செய்வது. அவரை பற்றி அவர் பைத்தியமா இல்ல, அவர் நல்ல மனக்குழப்பம்லாம் இல்லாம நல்ல ஆளா தான் இருக்கிறார். அப்படிங்கிற மேலோட்டமா என்னென்னலாம் நம்ம ஆய்வு செய்யணுமோ, அது அந்த அளவுக்கு ஆய்வு செய்து, சொன்னது உறுதியாயிருச்சுன்னா வச்சுட்டு போயிற வேண்டியது தானே! அத விட்டுட்டு இவங்க என்ன செய்வாங்களாம் பாதி பேரு, நாங்க வந்து இது பெருநாளுன்ட்டு நாங்க முடிவு பண்ண மாட்டோம். அது வந்து ரமலான்லயும் நம்ம முடிவு பண்ண மாட்டோம். அப்படின்ற மாரி நிலையில இருக்கலாமா முதல்ல? ஒருவேள ரமலானுடைய 30னா நீங்க ஒரு நாள் நோன்பு வைக்கணுமா இல்லையான்னு தீர்மானிக்கணும்ல்ல. இந்த இந்த
நடுவுல அந்தரங்கத்துல தொங்குறதுங்கிற ஒரு நிலையே கிடையாது. இப்ப நீங்க வந்துட்டு ஆய்வு செய்து யார் பிறை பார்த்ததா சொல்றாங்களோ, அவங்களுடைய சாட்சியம் ஏற்கக்கூடிய வகையில தான் இருக்கு. சரி, அடுத்த நாள் பெருநாள்னு கொண்டாடிருங்க. இல்ல அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்ட்டு தெளிவா உங்களுக்கு தெரிய வருமானால், சந்தேகத்திற்கு இடம் இல்லாம புரியுது. இவங்க என்னமோ பொய் தான் சொல்றாங்க அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னா, அப்படியே அதை விட்டுட்டு 30ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுக்க வேண்டியது. நம்ம 30ஆம் நாள்ன்ட்டு நம்ம வச்சுக்க வேண்டியது. அல்லது இப்ப எங்கேயுமே தென்படல, தகவலே இல்ல அப்படின்னா தென்படலன்னு தான் அர்த்தம். தென்படல அப்படி அந்த தகவலே இல்லாமல்லாம் இன்னைக்கு போறது கிடையாது. அதுவும் சாத்தியமே கிடையாது. இப்படியும் ஜமாத்துகள் என்ன செய்யுது, பல்வேறு ஜமாத்துகள் வந்துட்டு அறிக்கை விட்டுறாங்க. எங்கேயுமே தென்படலையா? சரி தென்படலன்ட்டு அடுத்த நாள வந்து நோன்பு வச்சுக்க வேண்டியது தான். அவ்வளவுதான். எனவே சந்தேகத்திற்குரிய ஒரு நாள் அப்படின்ட்டே கிடையாது. மார்க்கத்துல வந்துட்டு ஒரு நாள் அப்படியே அங்கிட்டும் இல்ல, இங்கிட்டும் இல்லங்கிற மாரி. அது வந்து ரமலானும் இல்ல, ஷவ்வாலும் இல்லன்ட்டு 2க்குமே இல்லாத மாரி ஒரு நாள வந்துட்டு நீங்க புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சு, அத அப்படியே விட்டுட்டு, அதற்கு அடுத்த நாள்ல போய் நோன்பு நோக்க இது வேணா பித்அத், இப்படி வேணா செய்யக்கூடாதுங்கிறதுக்கு வேணா ஆதாரம் இருக்கு. ஏன்? இப்படிப்பட்ட நாளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலயும் இல்ல, இன்னைக்கும் கிடையாது. அது ஏதோ நீங்க முடிவெடுப்பதுல உங்களுடைய பலகீனம். ஆனா அல்லாஹ் குடுத்த அறிவை கொண்டு நாம் சிந்திச்சோம் அப்படின்னாக்கா, தெளிவான முடிவு எடுத்துற முடியும். அப்ப நாம 2ல 1ல இருக்கணும். பெருநாளா பெருநாள் இல்லையாண்டு தான் இருக்கணுமே தவிர, அந்த நடுவுல நடு சென்றுருமாங்கல்ல, அந்த மாரி இருப்பதுங்கிறது தவறான ஒரு நிலைப்பாடு. ஒருத்தர் வந்துட்டு தெளிவான ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது எடுத்துற முடியும். நமக்கு கிடைச்ச தகவலிலிருந்து நாம அ என்ன செய்யணும்னா, மேலதிகமான ஆய்வு செய்தால், ஒரு நிலைப்பாடுங்கிறத எடுத்து அதற்கு ஏற்ப நமக்கு சக்திக்கு ஏற்ப நாம் வந்து செயல்பட்டு விடுவோமேயானால், அல்லாஹ்விடத்தில குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம். நம்மளுடைய அல்லாஹ் நமக்கு வழங்கிய அறிவின் அடிப்படையில சிந்திச்சு பார்க்கிறோம், ஆய்வு செய்றோம். அல்லாஹ்வுக்கு அஞ்சி முடிவெடுக்கணும்னு நினைக்கிறோம். நமக்கு ஒரு முடிவு வந்து தெளிவாக சரி இதுதான் அப்படின்னு நமக்கு தெரியும்போது, நாம் அதற்கேற்ப நாம் செயல்பட்டு விடுவது. அதுதான் வந்துட்டு மார்க்கத்தில உள்ள ஒரு விஷயமா இருக்கு. அதை தவிர்த்து விட்டு நான் அங்கேயும் நோன்பும் இல்லைங்க. அதே நேரத்தில பெருநாளும் இல்லைங்க. இப்படிங்கிற மாரி சொல்லுவதற்கு தான் மார்க்கத்தில அடிப்படை கிடையாது.